இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கு 25 முதல் 30 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படலாம் என கூறப்படுகிறது. 2021 20 தொகுதிகளில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா நாகர்கோவில், நெல்லை, கோவை தெற்கு, மொடக்குறிச்சி ஆகிய 4 மட்டும் வென்றது. இம்முறை தமிழகத்தின் அடையாளமாக இருக்கும் கோயில் நகரங்களை பாரதிய ஜனதா கேட்பதாக சொல்லப்படுகிறது. திருத்தணி, திருவண்ணாமலை, அவிநாசி, பழனி, ஸ்ரீரங்கம், சிதம்பரம், மயிலாடுதுறை, கும்பகோணம், திருப்பரங்குன்றம், ராமநாதபுரம், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட தொகுதிகளை கட்டாயம் தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என பாரதிய ஜனதா தரப்பில் அழுத்தம் உள்ளது. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபமேற்ற கோர்ட் உத்தரவிட்டும் அதை திமுக அரசு செயல்படுத்தவில்லை. இதை எதிர்த்து பாரதிய ஜனதாவும் இந்த அமைப்புகளும் தீவிரமாக போராடி வருகின்றனர். 1ஆம் தேதி திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் பிரதமர் மோடி வழிபாடு செய்தார். இதனால் இத்தொகுதியை பாரதிய ஜனதா கேட்கிறது. மத்திய இணை அமைச்சர் முருகன் அவிநாசி தொகுதியில் போட்டியிட விரும்புகிறார். அவிநாசி கோயில் பிரச்சினைக்காக இந்து முன்னணி தொடர் போராட்டங்களை நடத்தி வரும் நிலையில் அத்தொகுதியை பாரதிய ஜனதா குறிவைத்துள்ளது. 2021 கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தனி தொகுதியில் பாரதிய ஜனதா போட்டியிட்டது. இந்த முறை அந்த மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் தொகுதியை பாரதிய ஜனதா கேட்கிறது. சிதம்பரம் நடராஜர் கோயில் பிரச்சினை நீண்ட காலமாக தொடர்வதால் அங்கு போட்டியிட பாரதிய ஜனதா விரும்புவதாக அக்கட்சி நிர்வாகி ஒருவர் தெரிவித்தார். இப்படி கேட்கப்படும் தொகுதிகளில் அடங்கியிருக்கும் ஒவ்வொரு பிரதான கோயில் சம்பந்தமான பிரச்சனைகளையும் பாரதிய ஜனதா கையில் எடுத்து போராடி வரும் நிலையில் தேர்தலில் அது தங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என அக்கட்சியினர் தீர்க்கமாக நம்புகின்றனர்.